தமிழர்களுக்கு எந்தவித நல்லதையும் செய்ய மாட்டேன் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு திமுகவும் செயல்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் உபரி நீராக தமிழகம் கடலில் அனுப்பிய நீர் மட்டுமே 300 TMC. தமிழர் விரோத திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு பெரிய அணை ஏதும் கட்டப்படவில்லை. அதிக மழை வந்தால் உபரி நீர் இருந்தால் கர்நாடகம் தருகிறது. ஆனால் நீர் குறைவாக உள்ள பொழுது கர்நாடகம் தர மறுக்கிறது. அவர்கள் பெங்களூருக்கு குடிநீர் திட்டத்தையும் திட்டமிடுகிறார்கள். நமது பிரச்சனை கிருஷ்ணராஜசாகர் அணையில் நிரம்பிய பிறகுதான் அவர்கள் நமக்கு நீர் அனுப்புகிறார்கள். கர்நாடகத்தை ஆட்சி செய்வது இண்டி கூட்டணியை சேர்ந்த இத்தாலி காங்கிரஸ் கட்சி தான். கேரளாவை ஆட்சி செய்வது இண்டி கூட்டணியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கட்சி. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே தமிழர் விரோதமாக செயல்படுகிறது. 1974 ஷரத்து படியே 24 அக்ரிமெண்ட் படியே அது 2 பேரும் சேர்ந்து தொடர வேண்டும் என்று கையெழுத்தாகியிருக்க வேண்டும். ஆனால் அதை தொடராமல் விட்டது கருணாநிதி. தஞ்சாவூர் டெல்டாவில் வாழும் மக்களுக்கு மிகவும் எதிரான கட்சியாக திமுகவும் கருணாநிதியும் செயல்பட்டு வருகிறது. மேகதாது கட்டினால் கிட்டத்தட்ட மக்கள் வசிக்கும் 3 கிராமங்கள் பாதிக்கப்படும். நிச்சயமாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகள் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். தமிழக அரசும் ஐயா ஸ்டாலின் அவர்களே, திரு துரைமுருகன் அவர்களே, ராசிமணல் அணை கட்டுவதற்கு இப்பொழுதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். தென் தமிழகத்திற்கு மிக முக்கியமாகிய நீராதாரம் முல்லை பெரியார் அணை. அதை இடித்துவிட்டு மாற்றி கட்டுவது என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். அனைவருக்கும் வணக்கம். காவிரியில் மிக அதிக அளவில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாரம் முன்பாக 35 அடி என குறைந்திருந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலையில் 70 அடியை தாண்டி உள்ளது. கிட்டத்தட்ட 70,000 கன அடிகள் தண்ணி வந்து கொண்டிருக்கிறது என்பது செய்தி. அதாவது 120 அடி முழு கொள்ளளவு கொண்ட மேட்டூரில் தற்போது 70 அடி உள்ளது. ஆனால் அது 90 TMC கொள்ளளவு கொண்டதில் தற்போது 34 TMC நிரம்பியுள்ளது. நீர் வந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் காவிரி மேலாண்மை வாரியம் தினமும் 1 TMC விடுங்கள் என்ற பொழுது விடமாட்டேன் என்று முதலில் கூறிவிட்டு பிறகு மழை வருவதை பார்த்து விட்டும் தன்னுடைய வழக்கறிஞர்களை ஆலோசித்து விட்டு கர்நாடகா ஒரு நாளைக்கு 8000 கன அடி விடுகிறேன் என்று கூறியது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 70,000 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் இது மேலும் மழை தொடர்ந்தால் மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த நிமிடத்தில் மழை நின்றாலும் கூட அங்கிருந்து அனுப்பப்பட்ட நீர் முழுமையாக தமிழகம் வந்து சேரும் நிலையில் கிட்டத்தட்ட 95 அடி மேலாக தண்ணீர் நிரம்பும். இன்னும் ஓரிரு நாள் தொடர்ந்தால் தண்ணீர் 110 அடியை தாண்டி செல்லும். தமிழகம் தற்போதே கூட ஒரு 10,000 TMC அளவில் 10,000 கன அடி என்ற அளவில் வெளியேற்றுவதையும் நோக்கலாம். சரி, இப்பொழுது உண்மையில் என்ன பிரச்சனை? அதாவது அதிக மழை வந்தால் உபரி நீர் இருந்தால் கர்நாடகம் தருகிறது. ஆனால் நீர் குறைவாக உள்ள பொழுது கர்நாடகம் தர மறுக்கிறது. கர்நாடகத்தில் அவர்கள் பெருமளவில் அங்கு தண்ணீரை சேமிப்பதற்கு 4 அணைகள் உள்ளது. ஹேமாவதி, ஹாரங்கி, கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி. கபினி அணையில் சேமிப்பது மிகவும் குறைவு. அது அதாவது அது கிட்டத்தட்ட நமது ஊட்டியிலிருந்து மைசூர் செல்லும் பாதையில் உள்ளது. அங்கே பெய்யும் மழையில் 2 பகுதி கபினி செல்லும். மீதம் கபினியை தாண்டி கிருஷ்ணகிரி வழியாக வரும். அங்கே காட்டாறு மற்றும் தொட்டெல்லா என்ற 2 சிறு ஆறுகள் உருவாகிறது. இப்பொழுது அவர்கள் கிருஷ்ணராஜசாகர் அணையில் அவர்களால் சேமிக்க முடிக்கும் தண்ணீரின் அளவு 45 TMC மட்டுமே. நமது மேட்டூரின் கொள்ளளவு 90 TMC மட்டுமே. நமக்கு காவிரி மேலாண்மை வாரியம் முதலில் நமக்கு கொடுத்தது 192 TMC. ஆனால் கடைசியாக நமக்கு அது 170 TMC என குறைக்கப்பட்டது. ஆனால் நம்மிடம் உள்ள கொள்ளளவு சேமிக்கும் கொள்ளளவு 90 தான். அதாவது கிட்டத்தட்ட அதில் பாதிக்கும் கீழ். இப்பொழுது மொத்தமாக கிட்டத்தட்ட 36 அடியிலிருந்து இன்றைக்கு 70 அடி வந்துள்ளது. அடுத்த 2-3 நாட்களில் 100ஐ தாண்டும் எனும் பொழுது 10 நாட்களில் கிட்டத்தட்ட 50 TMC தாண்டி வருகிறது. ஆனால் இதை தொடர்ந்தால் தண்ணீர் வீணாக வெளியேற்றி கடலில் கலந்து வீணாகும். இதை தடுப்பதற்கு இன்னொரு அணை தேவை. இதற்காக அவர்கள் மேகதாது என்ற இடத்தில் ஒரு அணையை கோருகிறார்கள்.
ஆனால் அந்த அணையோடு அவர்கள் பெங்களூருக்கு குடிநீர் திட்டத்தையும் திட்டமிடுகிறார்கள். நமது பிரச்சனை கிருஷ்ணராஜசாகர் அணையில் நிரம்பிய பிறகுதான் அவர்கள் நமக்கு நீர் அனுப்புகிறார்கள். சென்ற வருடம் ஓரளவு அங்கு நீர் இருந்த பொழுதும் கொடுக்க மறுத்துள்ளனர். கர்நாடகத்தை ஆட்சி செய்வது இண்டி கூட்டணியை சேர்ந்த இத்தாலி காங்கிரஸ் கட்சிதான். கேரளாவை ஆட்சி செய்வது இண்டி கூட்டணியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கட்சி தான். ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுமே தமிழர் விரோதமாக செயல்படுகிறது. தமிழர்களுக்கு எந்தவித நல்லதையும் செய்ய மாட்டேன் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு திமுகவும் செயல்படுகிறது. சரி, இப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் உபரி நீராக தமிழகம் கடலில் அனுப்பிய நீர் மட்டுமே 300 TMC, அதாவது 2 வருடத்திற்கு தேவையான நீரை வீண் செய்துள்ளது. அந்த ஆண்டுகளில் இதை மிச்சம் பிடித்திருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில், அதுவும் சென்ற ஆண்டில் தண்ணீர் குறைவாக இருந்து இப்பொழுது நாம் குறுவைக்கு நீர் திறக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த மேகதாதுவிற்கு மாற்றாக 1961 ராசி மணல் எனும் இடத்தில் ஒரு புதிய அணை கட்டினால் அது காவிரி நீர், அதாவது கர்நாடகம் விடும் நீரை தாண்டி நமக்கு கூடலூரிலிருந்து நஞ்சன்கூட் செல்லும் வழியில் உள்ள மலை மீது விழும் நீரான தொட்டல்லா காட்டாறு அணை 3ஐயும் சேர்த்து சேமித்தால் கிட்டத்தட்ட அந்த இடத்தில் 60 முதல் 100 TMC தண்ணீர் சேமிக்க இயலும். அன்றைக்கு காமராஜர் ஆட்சி 61 அவர் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினாலும் அதிலிருந்து அன்றைக்கு இருந்த தொழில்நுட்ப காரணங்களால் அது சற்று தள்ளி போனது. அதன் பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியிலேயே அவருக்கு பதிலாக பக்தவச்சலம் பதவியேற்றார். அதன் பிறகாக தமிழர் விரோத திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு பெரிய அணை ஏதும் கட்டப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் நமக்கு 1924 அன்றைய மദ്രാஸ் சமஸ்தானத்திற்கும் மைசூர் சமஸ்தானத்திற்கும் இருந்த உடன்பாடு படி 1924 முதல் 74 வரை உள்ள காலகட்டத்தில் காவிரியில் எந்த ஒரு அணையும் கட்ட இயலாது. ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகாக அங்கே 2 அணைகள், ஹேமாவதி ஹாரங்கி அணைகள் கட்டப்படும் என்ற சூழ்நிலை வந்தது. மத்தியில் இருந்த இந்திரா காந்தி ஆட்சியோடு கருணாநிதியின் அன்றைக்கு தமிழகத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கருணாநிதி ஏதோ சமாதானம் செய்து கொள்ள அங்கே அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. எதிர்கட்சியான அன்றைய காங்கிரஸ் கட்சியின் கருத்திருமன் கேள்வி கேட்கிறார், ஐயா, கர்நாடகத்திற்கு ஹேமாவதி ஹாரங்கி அணைகள் கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்துள்ளீர்களா என்ற உடனே ஆம், நான் கொடுத்துள்ளேன் என்று விட்டார். அதை கேட்டு ஹா என்ற சத்தத்துடன் அன்றைக்கு TN அனந்தநாயகி முதல் காங்கிரசின் பல தலைவர்கள் அதிர்ச்சியடைந்த பொழுது திரு கருணாநிதி 2ஆம் முறையாக காவிரியில் உபரி நீரை சேமிக்க கர்நாடகம் ஹேமாவதி ஹாரங்கி நீரை சேமிக்கலாம் என்று 2வது முறை கூறியதாக தமிழக சட்டப்பேரவை அவை குறிப்பில் உள்ளதாக பலமுறை ஜெயலலிதா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஆனால் 1974 அந்த ஷரத்து படியே 24 அக்ரிமெண்ட் படியே அது 2 பேரும் சேர்ந்து தொடர வேண்டும் என்று கையெழுத்தாகியிருக்க வேண்டும். ஆனால் அதை தொடராமல் விட்டது கருணாநிதி. காவிரி நீரில், அதாவது சோழ நாட்டில் வாழும் தஞ்சாவூர் டெல்டாவில் வாழும் மக்களுக்கு மிகவும் எதிரான கட்சியாக திமுகவும் கருணாநிதியும் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது காமராஜர் கொண்டு வந்த அந்த ராசி மணல் அணையை கட்டினால் தமிழகத்திற்கும் நல்லது. அந்த திட்டத்தோடு பைப்லைன் மூலமாக, அதாவது வீராணத்தில் எப்படி வீராணம் ஏரியிலிருந்து பைப் மூலமாக சென்னைக்கு குடிநீர் போரூர் ஏரிக்கு வந்து சேமிக்கப்படுகிறதோ அது போன்று சேர்ந்தே திட்டமிடலாம் என ஒரு சீரிய மைக்ரோ லெவல் திட்டம் போட்டு இதை நண்பர் எலிஃபண்ட் ராஜேந்திரன் மூத்த வழக்கரிடம் கொடுக்க அதை அவர் 2 மாநிலங்களுக்கும், அதாவது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசிற்கும் அத்தோடு காவிரி மேலாண்மை வாரியத்திற்கும் அனுப்ப
காவிரி மேலாண்மை வாரியம் மட்டும் இதை நாங்கள் ஏதும் செய்ய முடியாது, மாநிலங்கள் திட்டமிட வேண்டும் என்றது. அதற்கு மேல் 2 மாநிலங்களிலும் பதில் வராத நிலையில் யானை ராஜேந்திரன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட, உச்சநீதிமன்றம் 2 மாநிலங்களும் முதல் பிரியாரிட்டியாக ராசிமணல் அணை கட்டுவதை பற்றி நோக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கை முடித்து வைத்தது. இது நடந்தது 2021 கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 2 மாதம் முன்பு. எனவே இப்பொழுது திமுக ஸ்டாலின் ஆட்சி வந்து 3.5 ஆண்டு வந்துவிட்டது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் மேகதாது அணையை தடுப்போம், அவர்களை கட்ட விடமாட்டோம் என்று இவர்களும், இத்தாலி காங்கிரஸ் ஆட்சி அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ராசிமணல் அணை கட்டுவோம், 9000 கோடியில் கட்டுவோம் என்றும் அறிக்கையில் கூறி வருகிறார்கள். அதற்கு இந்த முறை பணமும் அலோகேட் செய்துள்ளார்கள். ஆனால் அது இந்திய தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் நடக்காது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அங்கே உள்ள துணை முதலமைச்சர் திரு DK சிவகுமார், அவர் மண்டியா பகுதியைச் சேர்ந்தவர். அவர் தமிழகம் உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என NOC தமிழகம் கொடுத்து விட்டது என்று கூறினார். அதை இன்று வரை தமிழக முதலமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ மறுக்கவில்லை. எனவே இதற்கு மாற்றாக ராசிமணல் அணை கட்டலாம். இன்னொன்று, மேகதாது கட்டினால் கிட்டத்தட்ட மக்கள் வசிக்கும் 3 கிராமங்கள் பாதிக்கப்படும். மேகதாது அணை திட்டத்தில் காட்டும் பகுதிகளில் சில யானை வசிப்பிடங்களாகவும் யானை வழிப்பாதைகளாகவும் உள்ளன. அதுபோல பெருமளவில் விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் என கர்நாடகத்தில் பல கிராமங்களில் எதிர்ப்பு உள்ளது. ஆனால் அதற்கு மாற்றாக ராசிமணல் திட்டத்தில் நாம் கட்டினால் அது பெரும்பாலும் காவிரி நீர் ஓடும் வழியில் இருப்பதால் இந்த பாதிப்புகள் குறைவாக இருக்கும். நிச்சயமாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்ளும் தீவிரவாதிகள் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆனால் இதன் பாதிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். தமிழக அரசும் ஐயா ஸ்டாலின் அவர்களே, திரு துரைமுருகன் அவர்களே, ராசிமணல் அணை கட்டுவதற்கு இப்பொழுதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் ராசிமணல் பற்றி பேசும் பொழுது இன்னொன்றையும் கூற வேண்டும். நான் இப்பொழுதுதான் கூறினேன், 120 அடிக்கு 70 அடி வந்துவிட்டது. அதாவது கிட்டத்தட்ட 60% கொள்ளளவை கொண்டுவிட்டது என்று உயரத்தின் பார்த்தால் தெரியும். ஆனால் 90 அடிக்கு அங்கே 34 தான் உள்ளது. அணை மேலே போக போகத்தான் இப்படி அமைந்திருக்கும், அதாவது விரிவாக மேலே செல்லும். எனவே இப்பொழுது கேரள அரசு முல்லை பெரியாறில் அந்த அணையின் முழு கொள்ளளவு 152 அடி. ஆனால் அவர்கள் 140 அதை இடித்துவிட்டு புதிதாக கட்ட வேண்டும் என ஒரு போராட்டமும், இன்னொரு பக்கம் 142 அடி வரை IIT அறிக்கை கொள்ளளவு கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் 135 அடி வந்தவுடனேயே வெளியேற்ற தொடங்குகின்றனர். தென் தமிழகத்திற்கு மிக முக்கியமாகிய நீராதாரம் முல்லை பெரியார் அணை. அதை இடித்துவிட்டு மாற்றி கட்டுவது என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். ஆனால் தமிழக MPக்கள் திரு சு வெங்கடேசன் போன்றவர்கள் இதற்காக ஒரு முறை கூட குரல் எழுப்பவில்லை. இப்பொழுது கூட 2 நாள் முன்பாக அந்த அணை மிகவும் பாதுகாப்பாக உள்ளது எனப்பட்டுள்ளது. எனவே முழு 152 அடி கொள்ளளவை அனுமதிக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 146 அடி வரைக்குமாவது அதில் சேமிக்கும் பழக்கத்தை இந்த வருடம் முதல் கொண்டு வர வேண்டும். இதை கூறும் இதே நிலையில், அதாவது 2017ஆம் ஆண்டில் ஒரு பூகம்பம் வந்த பொழுது இந்த அணைக்கு சிறிதும் பாதிப்பில்லை. ஆனால் அதை காட்டி இந்த அணை மட்டுமில்லாமல் சிறுவாணி அணையிலேயும் உச்சக்கட்ட முழு ஸ்டோரேஜில் பல்லாமல் 5 அடி கீழ் வரைதான் கடந்த 3 ஆண்டுகளாக கேரள CPM அரசு நமக்கு வற்புறுத்துகிறது. தண்ணீர் குறைவாகத்தான் சேமிக்கப்படுகிறது. இதனால் கோடையில் இந்த வருடம் கூட குடிநீர் பாதிப்பு வரும் என்ற நிலையில் கோடை மழை சற்றே முன்னதாக வந்ததால் தப்பித்தோம். எனவே இண்டி கூட்டணியின் ஒரு பக்கம் காங்கிரஸ் நம்மை வஞ்சிக்கிறது, கர்நாடகாவில், இன்னொரு பக்கம் கேரளாவில் CPM நம்மை வஞ்சிக்கிறது. காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு 4 மாநிலங்கள், அதாவது தமிழகம், கர்நாடகம் தவிர பாண்டிச்சேரியும் கேரளமும் உண்டு. 4 மாநிலங்களும் ஒப்புதல் தர வேண்டும். கேரளம் ஏற்கனவே ஒப்புதல் தந்துவிட்டது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கேரளாவில் உள்ள இத்தாலி காங்கிரஸ் கட்சியும் தமிழர் விரோத கட்சிகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே
கேரளாவை முல்லை பெரியாறின் முழு கொள்ளளவை சேமிக்குவதற்கும் அதே போல சிறுவாணி அணையை முழுமையாக சேமிப்பதற்கும் உடனடியாக ஸ்டாலின் அரசு செய்ய வேண்டும். சென்ற ஆண்டு சென்னையில் அத்தனை மழை வந்த பிறகு ஏப்ரல் மாதம் இந்து பத்திரிகையில் செய்தி மாம்பலத்தில் குடிநீர் தேவை மற்றும் வீட்டு நீர் தேவைக்காக லாரியில் அபார்ட்மெண்ட்டுகள் வாங்க தொடங்கிவிட்டார்கள் என மழை வந்தும் அதை சேமிக்காத அரசு என்ன செய்வது என்றே புரியவில்லை. எனவே ராசி மணல் கட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை முழு கொள்ளளவு சேமிப்பை தொடங்க வேண்டும். சிறுவாணி அணையும் அதே போல. இது எல்லாம் உடனடியாக தமிழக அரசு செய்ய வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று முழுமையாக தன் செலவில் தன் பெயரில் யானை ராஜேந்திரன் ராசிமணல் அணை கட்டுவதை கர்நாடகமும் தமிழகமும் கன்சிடர் செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு வாங்கியும் இதுவரை அதற்கு நடவடிக்கை இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களே ராசிமணலை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.